ನಗೆ ತೋರಿ ನಲಿದಾಡಿ ಬಾಬಾ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಬಾಬಾ. ನಗೆ ತೋರಿ ನಲಿದಾಡಿ ಬಾಬಾ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಬಾಬಾ. ನಗೆ ತೋರಿ ನಲಿದಾಡಿ ಬಾಬಾ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಬಾಬಾ. ನಗೆ ತೋರಿ ನಲಿದಾಡಿ ಬಾಬಾ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ
ಕೃಷ್ಣ ಕಾಣಲು ಕಾಳಿಂಗ ಮರ್ದನ ರೂಪವ ಕಣ್ಣಾರೆ ಕೃಷ್ಣ ಕಾಣಲು ಕಾಳಿಂಗ ಮರ್ದನ ರೂಪವ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ತುಂಟ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ಒಲಿದು ನಲಿದು ಬೇಗ ಬಾ ಪುಟ್ಟ ಹೆಜ್ಜೆ ನೋಡಿ ಬಾ ಜಗವಾಳೆದ ದೇವನೇ ಒರಳಿಗೆ ಕಟ್ಟಿದ ಬಾಲಕ ಜಗವಾಳೆದ ದೇವನೇ ಒರಳಿಗೆ ಕಟ್ಟಿದ ಬಾಲಕ ಉತ್ತಮ ರಾಧಾ ಸಮೇತನೇ ಉಲ್ಲಾಸವಾಗಿ ಓಡಿ ಬಾ ಉತ್ತಮ ರಾಧಾ ಸಮೇತನೇ ಉಲ್ಲಾಸವಾಗಿ ಓಡಿ ಬಾ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ತುಂಟ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ಒಲಿದು ನಲಿದು ಬೇಗ ಬಾ ಪುಟ್ಟ ಹೆಜ್ಜೆ ನೋಡಿ ಬಾ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ತುಂಟ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ಒಲಿದು ನಲಿದು ಬೇಗ ಬಾ ಪುಟ್ಟ ಹೆಜ್ಜೆ ನೋಡಿ ಬಾ ಆಡಲು ನವಿಲ ಪಿಂಚವು ಆನಂದ ಒಂದೇ ಗೋಪಿಯು ಆಡಲು ಬಾರೋ ದೇವನೇ ಅಂದದ ಮುದ್ದಿನ ಕೃಷ್ಣನೇ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ತುಂಟ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ಒಲಿದು ನಲಿದು ಬೇಗ ಬಾ ಪುಟ್ಟ ಹೆಜ್ಜೆ ನೋಡಿ ಬಾ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ತುಂಟ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ಒಲಿದು ನಲಿದು ಬೇಗ ಬಾ ಪುಟ್ಟ ಹೆಜ್ಜೆ ನೋಡಿ ಬಾ ಆಡಲು ನವಿಲ ಪಿಂಚವು ಆನಂದ ಹೊಂದೆ ಗೋಪಿಯು ಆಡಲು ಬಾರೋ ದೇವನೇ ಅಂದದ ಮುದ್ದಿನ ಕೃಷ್ಣನೇ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ತುಂಟ ಕೃಷ್ಣ ಓಡಿ ಬಾ ಒಲಿದು ನಲಿದು ಬೇಗ ಬಾ ಪುಟ್ಟ ಹೆಜ್ಜೆ ನೋಡಿ ಬಾ ಬಾಲಕಾಕೃತಿಯುಳ್ಳ ರೂಪ ಕೃಪಾಕರ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಶ್ರೀ ಸುರಪಾಲ ಲೋಲ ಸ್ತುತಿಸುವೆನ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಮೆಲ್ಲನೆ ಇರುಳಲ್ಲಿ ಉಂಡುಳಿದ ಅನ್ನವ ಕದ್ದುಂಡು ನಿಂದವನೇ ಗೋಪನೆ ಕದ್ದುಂಡು ನಿಂದವನೇ ಸಲಹೋ ಹರಿಯೇ ನೀನಾ ತುತ್ತಿನಲಿ ನನಗೊಂದು ತುತ್ತು ಕೊಡು ಕಾದಿಹೆ ಕಾಪಾಡೋ ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡೋ ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡೋ ಕೃಷ್ಣ ಬಾಲಕಾಕೃತಿಯುಳ್ಳ ರೂಪ ಕೃಪಾಕರ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಶ್ರೀ ಸುರಪಾಲ ಲೋಲ ಸ್ತುತಿಸುವೆನ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ
ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಬಾಲಕ ಕೃತಿಯುಳ್ಳ ರೂಪ ಕೃಪಾಕರ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಶ್ರೀ ಸುರಪಾಲ ಲೋಲ ಸ್ತುತಿಸುವೆನ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ ಕಾಪಾಡು ಕೃಷ್ಣ
Maria
வரா ஜங்கிலி கருப்பன் சந்தன கருப்பன் சாய்ந்தாடும் கொண்டக்கார சந்தன பொட்டுக்கார வாழ்வீசி வாரானையா உனக்கு ஆற்றுக்கு அந்த பக்கம் ஆடு வெட்டி பூசை உண்டு குளத்துக்கு அந்த பக்கம் கோழி வெட்டி பூசை உண்டு அருவா அப்பல வளர்க்க ஆட்டு ரத்தம் கொப்பளிக்க கொடுவா அப்பல வளர்க்க கோழி ரத்தம் கொப்பளிக்க ஆண்டி பரதேசினை எடுத்து வைக்குங்காருக்கு இளவம்பூ பல்லையமிட்டு தூக்கி வைக்குங்காருக்கு துத்திப்பூ பல்லையமிட்டு கருப்பாணி ஆடி வருகையில் ஆடு வெட்டி பூசை செய்யற ஓடி வருகையில் கோழி வெட்டி பூசை செய்யற உனக்கு ஆலமரத்தடியே ஆட்டுக்காவல் உண்டு கருவேல மரத்தடியே ஆட்ட கொஞ்சகாவல் உண்டு கருப்பாணி ஆடி வருங்காலுக்கு அரப்பவனை தண்டையிட்டு எடுத்து வைக்குங்கால்களுக்கு இளவம்பூ பல்லையமிட்டு நீ வானத்துக்கும் பூமிக்கும் வடிவம் எடுத்து வாராக சங்கிலி கருப்பன் சந்தன கருப்ப சந்தன பொட்டுக்கார சபரிமலக்காரக்கார சடவோட்ட கருப்ப 18ஆம் படி வீர கருப்பனையா நீ வாடி வாடா ஓடி வாடா கருப்பாணி வானத்துக்கும் பூமிக்கு வடிவம் எடுத்து வரும்போது நீ கத்தி கவரி இளங்கல் வீசு வேலையிலே
சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா. திரு பாமன் அவர்களுக்கு ஜெயபிரகாஷ் அவர்கள் பொன்னாய் வழங்கியிருக்கிறார். பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ உன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல. அடந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு அடுத்தபடியாக பல வாரமும் ஒன்னா வாழும் பயிற்சியாளர் திரு பவித்ரா அவர்களுக்கு பல கைகள் துடைக்க வருமே. பொன்னாயிரில் பயிற்சி கொடுத்து ஜலத்துறையில் பயிற்சி சிறப்பாக இக்குழுவினை திறம்பட மேம்படுத்திய பவித்ரா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை மனதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக தர்ஷினி அவர்களுக்கு ராசு அவர்கள் ஜலத்துறை சேர்ந்த ராசு அவர்கள் வழங்கியிருக்கிறார். கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா. அடுத்தபடியாக திரு ரமேஷ் அவர்களுக்கு இங்கே சாந்தினி அவர்கள் பொன்னாடி வச்சு வழங்கியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பொன்னூஞ்சல் திருமண மண்டப உரிமையாளர் திரு சபரிநாத். பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சபரி வந்து அப்படி அவ்வளோ ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பயிற்சிக்கு சரிங்க இடம் வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி மழை பெய்யுது சபரின்னு போட்டு பயிற்சி கேட்டதையுமே அந்த இடத்த ஒதுக்கி விசேஷம் இருந்தனைக்கும் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா இது வேலை நடந்துட்டு இருந்துச்சு. மஞ்சு வந்து கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணணும்ட்டு. அப்போ சபரி சொன்ன வார்த்தை என்னன்னா மழை பெஞ்சா உங்களுக்கு எந்த இடத்துல என்ன தேவையோ நீங்க இதை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே நிறைய மண்டபங்கள் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். 200 நிகழ்ச்சிக்கு மேல பண்ணிட்டோம். இப்போ ஒரு 60 அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஹால் அதாவது பெரிய மண்டபங்களிலும் போய் பண்ணையில இது அந்த பண்ணாதீங்க, இந்த இடத்துல செய்யுங்க, இங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த கட்டுப்பாடுமே இல்லாம எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்த சபரி அவர்களுக்கு எங்களது காராளவம்ச கலைச்சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இங்க சோமாமாங்க. நாங்க ஜலத்தூர்ல வந்தா எங்க வீட்டு சாந்து மாமா சார் இங்க சாந்து மாமாவுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரிங்க ஜலத்தூர். சாந்து மாமாவுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறாங்க. ஒரு 10-12வது குழு வந்து நாங்க இங்க பொன்னாயூர் ஐயம்பாளையத்துல அருள் கருப்பராயன் கலைக்குழு ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து எங்களுக்கு நிறைய அறிவுரைகள், எங்களுக்கு உண்டான புத்தகங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு வந்து எங்க ஊர இங்க இந்தியாவில மட்டும் இல்லைங்க வெளிநாடும் எங்களோட பயணம் பண்ணாரு. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து அவர் வராம ஒரு ரெண்டு மூணு பாடல் வந்து எங்களுக்கே வந்து எப்படின்னா பொம்மையோடவே நாங்க பழகினதுனால அவர் விட்டு போட்டு பண்ணையில எங்களுக்கு கொஞ்சம் தேடலா இருந்துச்சு. அப்படி அவ்வளவு நாங்க 5:30 மணிக்கு சொன்ன வர கூட 6 மணிக்கு சொன்ன வர கூட அரை மணி நேரத்துல ஒற்றைக்கால் மண்டபத்துக்கு இங்க வந்துட்டாருங்க. அவருக்கு சிறப்பு சேரல, எங்களுக்கு ரொம்ப சிறப்பு.
நன்றிங்க. ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொன்னாலும் வந்தாலும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொன்னாலும் வந்தாலும் பேர் சொல்லும் இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி பத்தாயிரம் தலைக்கட்டு ஓட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்றது தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரோ? மோதிரம் கொடுத்து சாமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம். ஓட்டு பெரிய பொண்ணுதான். என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு? அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்துவாருன்னு யாருக்கு தெரியும்? சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொன்னாலும் வந்தாலும் கூட வாடும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொன்னாலும் அப்படியே கூட்டத்தை பார்த்து, ராமசாமி உன் தென்னை நல்லா காய்க்கதான் கேளுங்க. எதுக்கு? கேளுங்க. ராமசாமி உங்க தென்னை நல்லா காய்க்குதா? அம்மா, என் பேரு ராமசாமி. என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க தான் எங்க எம்எல்ஏ வரணும். எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான். அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும். அதான் லாஜிக். பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு